இன்றைக்கி ஃபிசிக்ஸில் ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ பருப்பொருளுடைய பண்புகளும் பொது அறிவியல் விதிகளும். சரி, நிறைய கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ் இதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டாபிக்ஸை அப்படியே ஆல் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் லாஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் முடித்தோம், ஞாபகம் இருக்கலாம். அதே போல் தான் செகண்ட் சாப்டர் ஃபிசிக்ஸில் ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படி பார்க்கணும், 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 3, அதுக்கப்புறம் 9.5, 5.7 இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 8 இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 3.4, 4.4, 4.8. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2, 1, 3, 4 எல்லாம் இருக்குது. எல்லாமே சேர்ந்து உட்காந்து நீங்கள் உட்காந்து படிச்சுக்கோங்க. எல்லா லாஸும் வந்து கம்ப்ளீட்டாக இதில் கவர் ஆகும். ஸோ இந்த நோட்ஸே சிறப்பாக இருக்கும், நிறைய எலாபரேட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பருப்பொருள் அதோடைய சேர்த்து எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சரிங்களா? எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எலாஸ்டிக் பிஹேவியர், அதாவது ஒரு பொருள் மீட்சி ஆகுதாமா. அப்படி வந்து இந்த ஒரு பொருள் வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்குது, நீட்சி ஆகுது அப்படின்னா அது என்ன பொருளாக இருக்கும்? சாலிட் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? திண்ம பொருளாக இருக்கும். திண்ம பொருள் ஜென்ரலி நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், சாலிடில் அங்கே எப்படி தெரியுமா, ஒரு சாலிடை உடைக்கணும்னா நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அடைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் பிஹைண்ட் 2 or more atoms together. அணுக்களுக்கு இடையே உள்ள விசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கர பலமாக இருக்கும், பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். அவங்க வந்து ஒன்றாக பிணைந்து இருப்பார்கள். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து உருகுலைக்க பண்ண முடியாது. ஸோ டீஃபார்மேஷன் பண்ணணும். when a deforming force is applied to a body, its atom are pulled apart or pushed closer. புரியுதுங்களா? ஸோ வேகமாக போட்டு அந்த விசையை கொடுத்து உருகுலைக்க வச்சிங்கன்னா அணுக்கள் ஒன்று நெருக்கமாகலாம் அல்லது விளக்கமடையலாம். ஸோ இந்த பண்புக்கு பேர் தான் பொருள்களின் மீட்சி பண்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி தான் எலாஸ்டிசிட்டி மீட்சி பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிசிட்டியை வந்து ஒரு டெஃபினேஷன் மூலமாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அது ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் ஷேப்பில் இருக்குது, ஒரிஜினல் சைஸில் இருக்குது. அதை வேறு ஒரு சைஸாக நம்ம மாற்றணும். அந்த மாற்றக்கூடிய அந்த இயல்பு இருக்குது பார்த்தீங்களா, அது டீஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்து எலாஸ்டிக் மீட்சி பண்பு கொடுக்குறோம். அப்படி பண்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எலாஸ்டிசிட்டி. புரியுதுங்களா? இஃப் எ பாடி regain its original shapes and size after the removal of deforming force, it is said to be elastic. அப்போது நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததை எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், ஒரு விசையை கொடுத்ததை எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடுச்சு அப்படின்னா அப்படி ஒரு பண்பு இருக்கக்கூடிய பொருளுக்கு எலாஸ்டிசிட்டி பண்பு, மீட்சி பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சும் இல்லையா, ரப்பர், மெட்டல்ஸ், ஸ்டீல் ரோப்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. சரி, இது புரியுது எனக்கு. எப்படி எக்ஸாமில் படிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டெஃபனேஷனை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் இந்த டெஃபனேஷனை சிறப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த எலாஸ்டிசிட்டி பிரின்சிபல்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நான் சொல்கிறேன், எக்ஸாமில் எப்படி நம்ம வந்து இதை படித்து ஞாபகத்தில் வைக்கிறது தான் முக்கியமானது.
இந்த சென்டென்ஸ் டெஃபினேஷனுடைய சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மனப்பாடம் பண்ணிடுங்க, வேறு வழியே இல்லை. ஸோ சயின்ஸாக இருந்தாலும் சரி, நான் சயின்ஸாக மனப்பாடம் பண்ணி ஏன் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன்னா, இதே சென்டென்ஸ் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்பாங்க, மறந்துட வேறு எந்த கொஷின் வராது. அது எம்சிக்யூவில் 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து உங்களை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்பாங்க. ஒன்று வந்து எலாஸ்டிசிட்டி பிரின்சிபலில் கேட்பாங்க, இன்னொன்று வேறு ஒன்றில் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு பிரின்சிபல் போகலாம். பிளாஸ்டிசிட்டி என்னங்குது, அது நீட்சி பார்த்துக்குங்க. எலாஸ்டிசிட்டினா நீ சவுண்டு வருங்க, சரிங்களா? இப்போது பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா மீ சவுண்டு வருது. மீட்சி அற்ற பண்பு ஆகாது. என்னது? மீட்சி அற்ற பண்பு, மீட்சி ஆகாது. யாருங்க அப்படின்னா நேராக கிளாஸை போய் பார்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கோம் கண்ணாடி, நீட்ட முடியுமா? கண்ணாடியை நீட்ட முடியுமா? நீட்ட முடியாது. அப்படி நீட்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் இப்போ மேட்ரு தெரிஞ்சிருச்சு. என்ன மேட்ரு தெரிஞ்சிச்சு? கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய பொருள்கள் பிளாஸ்டிசிட்டி, மீட்சி அற்ற பண்பு அப்படின்னா டெஃபினேஷனை புரிஞ்சுக்கணும். எ பாடி, if a body does not regain its original shape and size after removal of deforming force, அவ்வளோதாங்க சிம்பிள் மேட்ரு. ஸோ அடுத்த பண்பு போகலாம். இது மாதிரி பண்புகள் தான் இருக்கும். அடுத்த பண்பு பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, இது தகைவு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ். என்னது தகைவு, என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினேஷன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெஃபினேஷனுடைய முக்கியமான பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு ஃபோர்ஸை நான் கொடுக்க போகிறேன். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? பர் யூனிட் ஏரியா. பாருங்கள், ஃபோர்ஸ் பர் யூரியா, அது மீன்ஸ் ஏரியா. ஃபோர்ஸ் பர் ஏரியா, ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஒரு ஏரியாவுக்கு, சரிங்களா, ஏரியாவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது பேர் ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அது பேர் தகைவு. அதாவது ஒரு பரப்பளவு, என்ன பரப்பளவுங்க அது? என்ன பரப்பளவு? ஓரலகு பரப்பளவில் எவ்வளவு விசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தகைவு. அதுக்கு பேர் தாங்க தகைவு. ஓரலகு பரப்பில் செயல்படும் விசையை தான் தகைவு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. மீதிலாம் எக்ஸ்பிளனேஷன், சரிங்களா? ஒரு பொருளை வந்து நாங்கள் அடிக்கும் பொழுது அது விசைக்கு உட்பட்டு மீள் விசையை அடிச்சுன்னா அது அகவிசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்துங்க ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி வருது? when your body is subjected to such a deforming force and internal force is developed in it. ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு விசை ஏற்பட்டால் அது அகவிசை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் தகைவு அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது எக்ஸாமில் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்பாங்க. இதுதான் முக்கியமானது, சரிங்களா? அந்த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்ன, தகைவு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய அழகு என்ன? ஸோ எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க. டைரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோ. எப்படி சார் இது ஞாபகத்தில் வச்சுக்கிறது? ஸோ ஃபோர்ஸ் பார் ஏரியா. ஃபோர்ஸ் எப்படி சொல்லுவேன்? நியூட்டனில் சொல்லுவேன். ஏரியா எப்படி சொல்லுவேன்? மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவேன். அதுதான் நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர். அதுதான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், தகைவு உடைய எஸ்ஐ அலகு. இன்னொரு எஸ்ஐ அலகு தான் பாஸ்கல். பாஸ்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு டைமென்ஷனில் கேட்டாங்கன்னா எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு பார்த்துங்க. ml to the power of -1 t to the power of -2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? சரி, இப்போது தகைவு என்பது என்ன? தகைவு என்பது டென்சார் குவான்டிட்டி. ஸ்ட்ரெஸ் இஸ் எ டென்சார் குவான்டிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது என்ன குவான்டிட்டி, என்ன அலகு, என்ன அதை அளவீடு சொல்லுவோம் அப்படின்னா டென்சார் அப்படிங்கிற அளவில் ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லுவோம். இந்த முக்கியமான பாயிண்ட்டு டைரக்டு எம்சிக்யூ கொஷனில் இது கேட்பாங்க. டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். ஸ்ட்ரைன். திரிபுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸ்ட்ரைன். இப்போ திரிபுவை பற்றி சொல்ல போகிறோம். அது சொல்லும் பொழுது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டைரெக்டாக திரிபுவை வந்து எடுத்துக்காட்டுக்கு போயிட்டு திரும்ப நம்ம டெஃபினேஷன் போனால் புரிய ஆரம்பிச்சிடும். வாட் இஸ் ஸ்ட்ரைன்? ஸ்ட்ரைன்னா சேஞ்ச் இன் சைஸ் டிவைடட் பை ஒரிஜினல் சைஸ். இதை தான்
டெல்டா எல் டிவைடட் பை எல். ஸோ எல்லுங்கிறது லென்த்துன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஒரிஜினல் லென்த்துக்கும் ஜென்ரலி சயின்ஸில் டெல்டானா டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம், சேஞ்சுன்னு அர்த்தம், வேரியபிள்னு அர்த்தம். சரிங்களா? டெல்டாவை வந்து வேரியபிள்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டெல்டா எல் அப்படின்னா அதாவது அதனுடைய சைஸு, அதனுடைய வடிவுடைய மாறுபாடு டிவைடட் பை ஒரிஜினல் சைஸ். இதுதான் வந்து ஸ்ட்ரைன் அப்படின்னு, இதுக்கு பேர் தான் திரிபு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திரிபுக்கு பாருங்கள், தேர் இஸ் நோ யூனிட்ஸ், அதுக்கு வந்து எந்த ஒரு அலகு இல்லை. சரிங்களா? சரி, இப்போ நேராக போகலாம். டெஃபினேஷன் படித்தா புரிஞ்சிட போது. ஸ்ட்ரைன் மெஷர்ஸ் ஹவு மச் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்ட்ரெச்டு ஆர் டிஃபார்ம்டு when a force is applied. புரியுதுங்களா? அதாவது ஒரு பொருள் மேலே நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், ஒரு விசையை கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து சுருங்குதா அல்லது விரியுதா, இதுதாங்க ஸ்ட்ரைனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரிபு என்பது விசை செலுத்தப்பட்டால் ஒரு பொருள் நீட்டப்படும் அல்லது உருக்குலையும் அதனுடைய அளவு தான் நம்ம ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எந்த ஒரு அளவீடு கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போது அந்த தமிழில் சொன்னது தான் தமிழில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், முக்கியமான ஒரு விதி, ஹூக்ஸ் லா படித்து வச்சுக்கோ. ஹூக்ஸ் லா, ஹூக்ஸ் விதினா என்ன? ஹூக்ஸ் விதி அப்படி சொன்ன உடனே நேராக இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடணும். ஸோ சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான். அவ்வளோதாங்க. படித்து மனப்பாடம் வச்சு வேறெல்லாம் படிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் மெத்தட்லாம் புரிஞ்சிடும். சிக்மானா என்ன? சிக்மா எதை குறிக்குது? சரிங்களா? ப்ரொபோர்ஷனாலிட்டி, ஜென்ரலி இது ப்ரொபோர்ஷனாலிட்டி தேரம், ப்ரொபோர்ஷனாலிட்டி ஒரு விதி. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்ட்ரைன். அப்போது இது ஸ்ட்ரெஸ்ஸுங்க, இது ஸ்ட்ரைன், அவ்வளோதாங்க. அப்போ அதுக்கான சிம்பிளை தான் போட்டு வச்சுருக்காங்க. சிக்மானா ஸ்ட்ரெஸ்ஸு, எப்சிலான் அப்படின்னா ஸ்ட்ரைன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரைனும் நேர் விகிதத்தில் இருந்தால், நேர் தகவில் இருந்தால் அதற்கு பெயர் தான் ஹூக் விதி. அதற்கு பெயர் தான் ஹூக் விதி. இப்போ நம்ம லாக்கு போகலாம். ஹூக்ஸ் லா என்ன ஸ்டேட் பண்ணுறாங்க? ஃபார் ஆல் டிஃபார்மேஷன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரைன்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். சரிங்களா? எந்த ஒரு மீட்சி நீங்கள் செஞ்சாலும், எந்த ஒரு மீட்சி செஞ்சாலும், மிக சிறிய உருவளைவு நீங்கள் செஞ்சாலும் ஒரு பொருள் திரிபானது அதனை உருவாக்கும் தகவிற்கு நேர் விகிதத்தில் அமையும். அவ்வளோதான். சூப்பராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரைனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் இருந்தால் அதுக்கு பேர் ஹூக்ஸ் லா. முடிஞ்சு போச்சு. ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு படிக்க போயிடலாம். சரிங்களா? அப்படி தான் நீங்கள் வந்து இதை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீட்சி குணகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த மீட்சி குணகங்களை எதன் மூலமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக் விதி மூலமாக தான் சொல்கிறாங்க. ஹூக் விதி நம்ம ஏற்கனவே தெரியும், தகைவும் திரிவும் நேர் விகிதத்தில் உள்ளது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தகைவும் திரிவும் நேர் விகிதத்தில் உள்ளது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எழுதி பாருங்கள். சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான். ஓகேவா? இப்போது சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்சிலான் கொடுத்தோம். நம்மளுக்கு ஏற்கனவே மேக்ஸில் படிச்சிருப்போம். நீங்கள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்து ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த கான்ஸ்டன்ட் தான் மீட்சி குணகம். புரியுதுங்களா? இந்த கான்ஸ்டன்ட் தான் மீட்சி குணகம். மாடுலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது அது ஒரு கான்ஸ்டன்ட். சரிங்களா? எதுக்கு கான்ஸ்டன்ட்? ஹூக்ஸ் லாக்கு கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் வந்து நேராக மாடுலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி உடைய எஸ்ஐ அலகை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். எப்படி எலாஸ்டிசிட்டிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்.
இன்னொரு அலகு பாஸ்கல். இதோடைய பரிமாண வாய்ப்பாடு ml to the power of -1 t to the power of -2. இதுக்கு பேர் தான் மீட்சி குணகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாமே வந்து நீங்கள் அதனுடைய ஃபார்முலா, அதோடைய யூனிட்ஸு, டைமென்ஷன்ஸ் தான் எக்ஸாமில் எம்சிக்யூவில் கேட்பாங்க, மல்டி சாய்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? அது மல்டி சாய்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ், மல்டி சாய்ஸ் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் டெஃபினேஷன் கேட்பாங்க. இப்போ வந்து இந்த பருப்பொருள்களுடைய பண்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அன்றாட வாழ்வில் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம்னா, எஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பேர் தான் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ். யங் குணகம், மாடுலஸ்னால் குணகம், யங் குணகம், பரும குணகம், விரைப்பு குணகம் அல்லது சறுக்கு பயிற்சி குணகம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷையும் சேர்த்து படிச்சுக்கோ. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் படிக்க போகிறது இல்லை, ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு பரும குணகம் அப்படின்னு படிக்காதீங்க, அதுவும் தெரிஞ்சுக்கங்க. பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க. நேரடியாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலலாம் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாட்டி பல்க் மாடுலஸ்னே தமிழில் டைப் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், யங்ஸ் மாடுலஸ் என்றால் என்ன? யங் குணகம், ஒரு ஒயரை எடுக்கிறீங்க, அதை வந்து நீட்சி பண்ணுறீங்க, பெருசாக இழுக்கிறீங்க அல்லது சுருக்குறீங்க. சரிங்களா? இதனால் ஏற்படக்கூடிய ரேஷியோ, புரியுதா? ரேஷியோனா விகிதம், அதுதாங்க யங்ஸ் மாடல். அந்த யங்ஸ் மாடலுடைய ஃபார்முலா y which is equal to சிக்மா, சரிங்களா, சிக்மா t divided by எப்சிலான் t. சரிங்களா? என்னங்க இது? டென்சில்னு சொல்லுவாங்க. டென்சில்னு என்ன அர்த்தம்? இழுவிசை, இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது டென்சில் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை டென்சில் ஸ்ட்ரைன் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரைன். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்கிறோம், சிக்மா அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம், எப்சிலான் அப்படிங்கிறது ஸ்ட்ரைனை குறிக்கும். புரியுதுங்களா? தகைவு, திரிபு. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தகைவு, ஸோ எப்சிலான் அப்படிங்கிறது திரிபு அப்படி. ஸோ இதை வந்து எப்படிங்க, டென்சில் பண்ணாலும் கம்ப்ரசிவ் பண்ணாலும் ரெண்டுக்கும் சேர்த்து தான் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா அதான் யங்ஸ் மாடுலர். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஹூக்ஸ் விதி தான். சிக்மா directly proportional to epsilon, sigma divided by epsilon which is equal to the constant. இந்த கான்ஸ்டண்ட்டை எடுத்துட்டு யங்ஸ் மாடுலஸ் வந்துடும். புரியுதா? அப்போது யூனிட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் சேம் ஆஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னவோ அதே தாங்க இந்த யங்கு குணகத்துக்கான அலகு. என்னது? நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் அப்படின்னு ஞாபகம். இப்போ இது தெரிஞ்சிருச்சுல, டெஃபினேஷன் படிச்சு பாரு. A wire is stretched or compressed. The ratio between tensile stress or compressive stress and tensile strain or compressive strain, அதுதாங்க வந்து யங் மாடுலஸ். அப்போது இங்கே இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் ஆட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும், புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு போகலாம். பல்க் மாடுலஸ், பருமத்தை பற்றி சொல்கிறது பல்க் மாடுலஸ். சரிங்களா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் கே. சரிங்களா? கே நார்மல் பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர் டிவைடட் பை வால்யூம் ஸ்ட்ரைன். புரியுங்களா? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரைன், இதுதான் வந்து பல்க்கு மாடுலஸ். சரிங்களா? ஸோ தமிழில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தமிழில் போடும்போது அழுத்தம் டிவைடட் பை வறுமை திரிபு, அழுத்தம் திரிபு
வறுமை திரிபு. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது? அழுத்தத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பாருங்கள். அழுத்தத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஜென்ரலி நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷருங்கிறது எது? சிக்மா என், சரிங்களா, which is equal to force divided by delta A. இதை டெல்டா பின்னு வச்சுக்கிறோம். எப்சிலான் வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரைன், டெல்டா வி டிவைடட் பை வி. ஸோ டெல்டா வின்னு உங்களுக்கு புரியும், சேஞ்சஸ். அப்போது கேங்கிறது தான் பல்க் மாடுலஸ், சரிங்களா. எப்படி இருக்கும் பாருங்கள், நெகட்டிவில் இருக்கும், மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் ஆஃப் சிக்மா என் டிவைடட் பை எப்சிலான் பி, which is equal to minus delta P divided by delta V divided by V. இதை சாதாரணமாக படிச்சிடாத, புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிடு, அதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ டெஃபினேஷன்ஸ்க்கு போய் பார்க்கலாமா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சதை, வாட் இஸ் பல்க் மாடுலஸ் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஸ்ட்ரெஸ் டு தி வால்யூம் ஸ்ட்ரைன். ஈஸியாக வச்சுக்கல, ரெண்டுமே வால்யூம் தான். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரைனை வால்யூம் ரேஞ்சுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, வறுமை ரேஞ்சுக்கு சொன்னீங்க அப்படின்னா அது தாங்க வந்து பல்க் மாடுலஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வறுமை குணகம். எஸ்ஐ அலகு படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர். ஜென்ரலி ஸ்ட்ரெஸ்க்கு என்ன சொல்கிறோமோ அதே தான் பாஸ்கல், எல்லாத்துக்கும் ஒரே எஸ்ஐ அலகு தான். அடுத்து ஒரு பேசிக் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்ப்ரஸபிலிட்டி. அமுக்கத்தன்மை என்றால் என்ன? அமுக்கத்தன்மை. ஸோ கம்ப்ரஸபிலிட்டிக்கு சி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். சி விச் இஸ் ஈக்குவல் டு என்னங்க, 1/k. வாட் இஸ் கே? பல்க் மாடுலஸ், வறும குணகம். வறும குணகத்தின் தலைக்கீழ் தான் கம்ப்ரஸபிலிட்டி, அமுக்கத்தன்மை. புரியுதா? இங்கே ஒரு லைன் பாருங்கள். Compressibility is the reciprocal of the bulk modulus. எப்படி இதை டிஃபைன் பண்ண முடியும்? ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் தி வால்யூம், அதுதான் டெல்டா வி. புரியுதா? per யூனிட் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னாலே டெல்டா யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துலையும் நெகட்டிவ் வேல்யூ இருப்பது, நெகட்டிவ் எப்சிலான் பி டிவைடட் பை சிக்மா என். இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு சார் அப்படின்னா, டைரக்ட் எம்சிக்யூவும் கேட்பாங்க, இன்டைரக்ட் எம்சிக்யூவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட வரும், சரிங்களா. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட வரும், படித்து வச்சுக்கிறோம். எல்லாமே சும்மாலாம் போகிற போக்குலாம் இது படிக்க முடியாது. உட்காந்து தட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணால் தான் நிற்கும், இல்லாட்டி நிற்காது. ஒரு பக்கம் படிக்க, ஒரு பக்கம் மறந்து போகும், சரிங்களா. இதனுடைய பண்பு இருக்குதுங்க, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். கேஸ் ஹேவ் தி சிமிலர் பல்க் மாடுலஸ் தேன் சாலிட், தேர் கம்ப்ரஸபிலிட்டி இஸ் வெரி ஹை. புரியுதா? ஒரு இரும்பை வச்சு அழுத்ததை விட ஒரு கேஸை கொடுத்து அழுத்துவது பயங்கரமான பவருங்க அப்படிங்கிறத அந்த கம்ப்ரஸபிலிட்டியை சொல்கிறாங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்க? இந்த கம்ப்ரஸபிலிட்டியை பேஸ் பண்ணி தானே நம்மளுக்கு வந்து பிஸ்டன்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், அமுக்கத்தன்மை. அதை வச்சு தானே ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணியை மேலே இழுக்கிறோம், சரிங்களா. ஸோ அழுத்தத்தின் காரணமாக மேலே இழுக்கிறீங்களா. இதுக்கான ஃபார்முலாஸையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. பண்புகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயுக்கள் திண்மங்களை விட குறைவான பரும குணகத்தை கொண்டிருப்பதால் வாயுக்களின் அமுக்குத்தன்மை அதிகம். அப்போது வாயுக்கும் திண்ம பொருளுக்கும் திடப்பொருளுக்கும் வித்தியாசத்தை பார்த்தோம்னா வாயுக்களில் தான் அமுக்கத்தன்மை அதிகமாக உள்ளது. காரணம் என்ன? வாயுக்கள் திண்மங்களை விட குறைவான பரும குணகத்தை, பல்க் மாடுலஸை வச்சுருக்காங்க. அப்படிங்கிற இந்த இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழியே இல்லை. சும்மாலாம் பார்த்தீங்கன்னா மறந்தே போயிடும், ஓகேவா. ஸோ இதோடைய அப்ளிகேஷன் தான் இது. இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு சாதாரண சைக்கிள் இல்லையா, அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய டயர், அந்த டயரில் காற்று நிரப்பிடுறோம், சரிங்களா. அமுத்தி பார்க்குறோம்ல, அமுத்தி பார்க்கும்போது காற்றின் அமுக்கத்தன்மையை பயன்படுத்தி
உள்ள கேஸ் தானே இருக்குது, காற்று தானே இருக்குது. அமுக்கத்தன்மையை பயன்படுத்தி குறைவாக அமுக்கத்தன்மை இருக்குதா, அதிகமான அமுக்கத்தன்மை இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஓட்டலாமா வேண்டாமான்னு பார்த்து முடிவு எடுக்கிறோம் இல்லையா? இதுதானே அது நம்ம பார்த்த முக்கியமானது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சம் மெட்டீரியல்ஸ் நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் மனப்பாடம் தாங்க. சும்மாலாம் இருந்து சார் ஸ்டீல்னா 20 தாங்க, அது எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது. இந்த பல்க் மாடுலஸ், யங் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. பொறுத்துகளை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த சப்போஸ் ஒரு 5 பொறுத்துகளை கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 புக்கில் இல்லாமல் இருக்கும். புரியுதா? அப்போ மீதி 3 தெரிஞ்சாலே ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி அடிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எல்லாம் மனப்பாடம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சும்மாலாம் வராது, உட்காந்து கஷ்டப்பட்டால் தான் வரும். அடுத்த ஒரு விகிதம் பாருங்கள், பாய்சன் விகிதம், பாய்சன் ரேஷியோ. என்னங்குது பாய்சன் ரேஷியோ? இப்போது ஒரு ரப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. இவன் இழுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பக்கம் இதை இழுக்கிறது, இந்த பக்கம் இது இழுக்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைன் இந்த பக்கம் வரும். சரிங்களா? ஸோ 2 பக்கம் இருக்கக்கூடிய லாங்கிடியூடினல் ஸ்ட்ரைன், மேலேயும் கீழேயும் லேட்டரல் ஸ்ட்ரைன். சரிங்களா? இப்போ லேட்டரல் ஸ்ட்ரைனுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரைனுக்கும் கம்பேர் பண்ணக்கூடியதான் இந்த பாய்சன் ரேஷியோ. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். when we stretch a wire, the length increase elongation but it is diameter decrease. புரியுதுங்களா? ஒரு பட்டையாக இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நீளமாகும், ஆனால் அகலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது தாங்க யாருங்க, அதுக்கு பேர் தான் பாய்சன் விகிதம். மறந்துடாத, அருமையாக புரிஞ்சு வச்சுக்கோ. புரியுங்களா? ஒரு எலாஸ்டிக்கை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா என்ன ஆகுங்க, அதனுடைய டயாமீட்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு பேர் தான் பாய்சன் ரேஷியோ. புரியுதுங்களா? ரைட், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாய்சன் ரேஷியோடைய டெஃபினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பாய்சன் ரேஷியோக்கு சிம்பிள் மியூ. ஸோ மியூ விச் இஸ் ஈக்குவல் டு தி லேட்டரல் ஸ்ட்ரைன் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரைன். அவ்வளோதான் மனப்பாடம் வச்சுக்கணும். அதாவது பக்கவாட்டு திரிபு டிவைடட் பை நீளவாட்டு திரிபு. இதை பேஸ் பண்ணியே அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வாட் இஸ் டெஃபினேஷன்? ஃப்ரெஞ்சு ஃபிசிக்ஸ்ட் எஸ்டி பாய்சன் அவர் தான் கண்டுபிடிச்சார், அவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாரு? த ரேஷியோ ஆஃப் ரிலேட்டிவ் கான்ட்ராக்ஷன், அதாவது லேட்டரல் ஸ்ட்ரைன், டு ரிலேட்டிவ் எக்ஸ்பென்ஷன் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரைன்ஸ். அப்போ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரைன் அப்படின்னா இழுத்துக்கிட்டு நீளமாக போகிறது, லேட்டரல் ஸ்ட்ரைன் அப்படின்னா அதனுடைய அகலம் குறைவது. அதுக்கு பேர் தான் பாய்சன் விகிதம். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க? ஸ்டேட்மெண்ட் மூலமாக கேட்பாங்க, படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ இந்த பாய்சன் விகிதம் இருக்கக்கூடிய பொருள்கள் யாவை? இதை நம்ம என்ன பண்ணோம்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தங்கத்துக்கு எவ்வளவு, தாமிரத்துக்கு எவ்வளவுன்னு நான் என்ன சொல்கிறது? நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த கான்ஸ்டன்ட்டு எதில் கேட்பாங்க? மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. சரிங்களா? இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், எலாஸ்டிக் எனர்ஜி அண்டு அப்ளிகேஷன். மீட்சி ஆற்றலுடைய பயன்படுத்தல். எப்படி பயன்படுத்துகிறோம், எங்கெங்கே பயன்படுத்துகிறோம்? ஃபஸ்ட்டு எங்கெங்கே பயன்படுத்துகிறோன்னு பார்த்துட்டோம்னா அதனுடைய டெஃபினேஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல் பாருங்கள், யங்ஸ் மாடுலஸ் ஒய் ஆஃப் தி ஸ்டீல் இஸ் கிரேட்டர் தேன், எதுக்கு யங்ஸ் மாடுலஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்டீல்னா எஸ், கிரேட்டர் தேன் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம் ஆர் காப்பர். இதெல்லாம் ஸ்டீலுக்கு தான் அதிகம். ஸ்டீலுக்கு அடுத்தபடியாக யார் இருப்பாங்க அப்படின்னா அயன், இரும்பு. ஏன், என்ன காரணம்? ஸ்டீல் இஸ் ப்ரிஃபர்ட் இன் ஹெவி டியூட்டி மெஷின்ஸ்.
அயர்ன் ராட்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ புரிஞ்சிருச்சுல, ஏன் எஃகு பொருள் ஒரு பெரிய பெரிய இயந்திரத்தில் ஏன் இந்த எஃகை பயன்படுத்துகிறாங்க? காரணம் என்ன? யங் மாடுலஸ் அவங்களுக்கெல்லாம் அதிகமாக உள்ளது. புரியுதுங்களா? மற்ற அலுமினியம், காப்பர் மற்றவங்களாம் வந்து குறைவாக இருக்காங்களா. என்னங்க இந்த யங் மாடுலஸ் தான் நம்ம ஆல்ரெடி படித்தோம். என்னது? எலாஸ்டிக் எனர்ஜி, மீட்சி ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மீட்சி ஆற்றலை பற்றி சொல்லக்கூடியவங்க யார்? யங்ஸ் மாடுலஸ், யங் குணகங்கள் சொல்கிறாங்க. இப்போது when a body is stretched, ஒரு பொருளை நீங்கள் நீட்சி அடையும் பொழுது ஒரு வேலை நடக்கிறது. ஒர்க் இஸ் டன் against the restoring force of internal force. புரியுதுங்களா? அகவிசைக்கு எதிராக ஒரு வேலை நடந்து முடிகிறது. அகவிசைக்கு எதிராக ஒரு வேலை நடந்தால் மீட்சி ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். யங்ஸ் மாடுலஸை அதை ப்ரூஃப் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் இன் தி பாடி இன் தி ஃபார்ம் ஆஃப் எலாஸ்டிக் எனர்ஜி. அதில் இருக்கக்கூடிய அந்த விசை, அந்த வேலை அந்த பொருளில் மீட்சி ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. எங்கெங்கே பயன்படுத்துகிறோம்? எஃகில், அந்த இயந்திரத்தில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, கனரக இயந்திரங்கள், இது எல்லாமே அதான். இதுக்கு வந்து புக்கில் இது ஒரு டு யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்ன, எங்கே இந்த எஃகு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற காரணத்தை இங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்கள். ஃப்ளூயிட்ஸ்னால் என்னது? பாய்மங்கள் என்னது? ஒரு இடத்துல ஒரு பொருள் விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே இன்னொரு பக்கம் போயிடும். அதுதான். The fluids are found everywhere. Earth is about 2/3 of the water, 1/3 of the land. எதுக்கு பாருங்க, எல்லாமே பாய்மங்களாக தான் இருக்குது. 3/2 பங்கு பாய்மங்களாக இருக்குது. இந்த பூமியில் 1 மடங்கு தாங்க சாலிடாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரியா? இப்போ பண்புகளுக்கு போனால் பாய்மங்கள் என்னங்குது? திண்ம பொருளில் இருந்து மாறுபட்டவையா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். திண்மத்தை போல அல்லாமல் பாய்மங்கள் எப்படி இருக்குங்க? சுய வடிவத்தை கொண்டிருக்காது. அப்போது ஒரு கல்லை பார்த்து இது உருண்டையான கல், பட்டையான கல், வைரம் போல கல்லுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு பாய்மத்தையும் நம்ம என்ன சொல்கிறோங்க? சைஸு சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு பண்பு இருக்குது. என்ன பண்பு இருக்குது? அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது. ப்ரெஷர் இருக்குது. இங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தோம். நம்ம என்ன படிச்சுட்டு வந்தோம்? அதாவது கேஸ் மூலமாக நமக்கு வந்து என்ன இருக்குங்க? அந்த பல்க் மாடுலஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே தான் இந்த ப்ரெஷர் ஆஃப் தி ஃப்ளூயிட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, ஒரு தண்ணீர் இருக்குது, அது ஏதோ ஒன்று இருக்குது. வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இட் ஆஃபர்ஸ் வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் டு அப்ளைடு ஃபோர்ஸ். புரியுதா? அந்த செலுத்தப்பட்ட விசைக்கு மிக குறைந்த எதிர்ப்பையே அளிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், அந்த பாருங்கள், நம்ம ஒரு ரூமில் காற்று உள்ளதுன்னு சொல்லி போய் அமுத்துனீங்கன்னா அந்த காற்று வேறு பக்கம் போயிடும்ல, அழுத்துனா. அப்போது கேஸுக்கு எப்படின்னா இதே போல் தான் ஒரு தொட்டியில் நீர் இருந்து நம்ம போய் கையெடுத்து போய் அந்த அந்த தொட்டியில் இருக்க தண்ணி அமுத்தி பாருங்கள், வேறு பக்கம் தண்ணி உயரமாகும். அப்போ தண்ணியை வந்து அப்படியே சலசலப்பாகவே இருக்கும் தவிர அதை ஒரு பக்கமாக அமுத்த முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, fluid is a substance which begins to flow when external force is applied on it. It offers very small resistance to applied force. நீங்கள் கொடுத்த அந்த விசைக்கு குறைந்த ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும் இந்த ஃப்ளூயிடு. அதான் ஃப்ளூயிடுன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். ஒரு தொட்டியை வச்சு நீங்கள் தண்ணீரை வந்து அனுப்பும்போது நடக்கும் அப்படின்னு. சரி, இந்த ப்ரெஷர் அடுத்தது டெஃபனேஷன் ஆஃப் ப்ரெஷர். அழுத்தத்துக்கு வரையறை கொடுக்காங்க. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எஃப் டிவைடட் பை ஏ. எஃப்னா என்ன? ஃபோர்ஸு. ஏன்னா ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியா, யூனிட் பார் ஏரியாவில்
எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ப்ரெஷர். அவ்வளோதான், FYA. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், அந்த சென்டென்ஸு ஆட்டோமேட்டிக்காகவே புரிய ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் உடைய அலகு, SI அலகு என்ன? ஆல்ரெடி படித்தோம் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸில் Nm/m². அதனுடைய பாஸ்கல் எல்லாமே ஒன்று தான். இப்போ ப்ரெஷர்னு சொன்னால் நேராக அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்ன? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்ன? இது ஒரு வளிமண்டல அழுத்தம் சொல்லுவாங்க இல்லையா? வளிமண்டல அழுத்தம் அது என்னது? அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிம்பிள் பேர் ஏடிஎம். 1 ATM 2 ATMனு சொல்லுவாங்க. வாட் இஸ் 1 ATM? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 1.013 × 10⁵ பாஸ்கல் ஆர் Nm/m². இதுதான் 1 அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னு சொன்னாலேயே 1.013 10⁵ Nm/m² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்கேஸ் தேவைப்பட்டால் டைமென்ஷன் ml⁻⁻1 T⁻⁻2 ஞாபகம் வச்சுக்கோ. டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், பாய்மத்துக்கு அடர்த்தி உண்டா? எஸ், அடர்த்தி உண்டு. அடர்த்திக்கான சிம்பிள் ரோ. இதுக்கு பேர் ரோ. ரோ விச் இஸ் ஈக்குவல் டு m/v. விங்கிறது வால்யூம், எம்ங்கிறது மாஸ். பாருங்கள், ஒரு பெட்டி மாதிரி, ஒரு கியூப் மாதிரி வச்சுக்கோங்க. கியூப் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த கியூப்பில் நீரை நிரப்பிடுறோம். சரிங்களா? நீர் இந்த கியூபில் நிரம்பி இருந்தால் இதுக்கு பேர் வால்யூம், பர்மளவு, கன அளவு. இந்த கியூபை கொண்டு போய் வெயிட் போட்டு பார்க்குறீங்க. ஒரு பேலன்ஸில் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இத்தனை கிராமு இத்தனை கேஜின்னு சொன்னிச்சு அப்படின்னா அது மாஸ். புரியுங்க? நிறை. அப்போது என்ன அர்த்தம்? நிறை டிவைடட் பை கன அளவு என்பது அடர்த்தி. அது நீங்கள் பாய்மத்தில் செக் பண்ணீங்க அப்படின்னா அது பாய்மத்தின் அடர்த்தி. அவ்வளோதான். ஸோ SI அலகு கேட்பாங்க, படிச்சுக்க. நிறைய கிலோகிராமில் சொல்கிறோம், வால்யூமில் மீட்டர் க்யூப்பில் சொல்லுவோம். ஏரியா வந்தால் தான் மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் வந்தால் மீட்டர் க்யூப். அப்போ kg/m³ என்பது டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் உடைய SI அலகு. படித்து வச்சுக்கோ. SI அலகை SI கொஷின் உங்களுக்கு SI அலகு தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதை தமிழில் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு இன்னொரு பேர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி அதுக்கு இன்னொரு பேர் என்னங்க? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஒப்படர்த்தி. என்னங்க இது ஒப்படர்த்தி? நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாய்மம், ஒரு எண்ணெய்ங்கிறது பாய்மம் தானே, ஃப்ளூயிட் தானே, ஒரு ஆயில். இந்த ஆயிலுடைய அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆயிலுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? வாட் இஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டியை நான் ஒரு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. பீக்கர்னால் ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக நீரை நிரப்பிடுங்க. சரிங்களா? இந்த பீக்கரை என்ன பண்ணணும்? ஆல்ரெடி ஒரு வெயிட் போட்டு வச்சுக்கணும். இப்போது இந்த பீக்கருடைய வெயிட் 1 கிராம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீர் நிரப்புனதுக்கப்புறம் இது 5 கிராமாக மாறிடுச்சு அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4 கிராம் தான் நீர். புரியுதா? 4 கிராம் தான் நீர். இந்த 4 கிராம் நீர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நீர் இந்த பீக்கருடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ml. அப்போது 4 g/4 ml என்னங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 1 g/ml அப்படின்னு வந்தால் இதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. என்னதுங்க ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி? யாருக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒன்றா இருக்கும்? வாட்டருக்கு மட்டும்தான் யூனிவர்சல் சால்வெண்ட். புரியுதா? வாட்டர் ஒன்லி யூனிவர்சல் சால்வெண்ட்டு. உலகத்துக்கு ஒரே ஒரு கரைப்பான் அப்படின்னா அது நீர் மட்டும்தான். நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் நீர் எடுத்துகிட்டு போயிடுறேன். அமெரிக்காவில் போய் இறங்கி அங்கே அதே தண்ணியை குடிக்கலாம். அமெரிக்காவிலேருந்து ஒரு லிட்டர் பாட்டில் கொண்டு இந்தியாவிலையும் குடிக்கலாம். காரணம் என்ன? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் 1. புரியுதா?
ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜோன். இதை சொல்கிறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஒப்படர்த்தி. அதாவது நீரை வைத்து மற்ற பாய்மத்தை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் ரிலேட்டிவ் டென்சிட்டி. இப்போ கீழே ஒரு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1 × 10⁻³ kg/m³ வாட்டரை குறிக்கும். 13.6 10⁻³ km/m³ மெர்க்குரியை குறிக்கும். புரியா? இப்படி 13.6 டிவிஷனில் கிடச்சிச்சின்னா இதுதாங்க நீரை வைத்து நான் வைத்திருக்கக்கூடிய பாய்மத்துடைய ஒப்ப அடர்த்தி என்று அர்த்தம். இதுக்கான கண்டுபிடிச்சது 4°C. சரிங்களா? அவன் கண்டுபிடிச்சது 4°C. நம்ம ஊரில் எத்தனை டிகிரி செல்சியஸ்? சாதாரணமாக 25லேருந்து 30°C தான் இருக்கும். அப்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், கெமிஸ்ட்ரியில் படித்தாலும் சரி, ஃபிசிக்ஸில் படித்தாலும் சரி, பிப்பட் பியூரெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பிப்பட் இருக்கும், சரியா? அல்லது பீக்கர், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பீக்கர் இருக்கும். இந்த பீக்கரில் எத்தனை ml பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 50 ml பீக்கர் அப்படின்னு போட்டிருப்பான். சரி, நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணுங்கள், போய் கூகுளில் சர்ச் பண்ணி பீக்கர்னு போட்டு பாருங்கள். 50 ml பீக்கர்னு போட்டு 25°C கீழே எழுதியிருப்பான். என்ன மீனிங்னா 25°C மட்டும்தான் இது 50 ml இருக்கும். இதே 30°யோ அல்லது 50°யோ அல்லது 5°யோ 3°யோ இது 50 ml அக்யூரசி இருக்காது அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வரான். இதுக்கு பேர் ஒப்ப அடர்த்தி. புரியுதுங்களா? மீதி இருக்கக்கூடியது நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிங்க. ஸோ அட்மாஸ்பியர் பற்றி கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி இது நடத்தியாச்சு, புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான். இம்பல்ஷன் இம்ப்ளோஷன் டியூ டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். என்னது இம்ப்ளோஷன் டியூ டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்? ஒரு ட்ரம் இருக்குது. இந்த ட்ரம்மு அப்படி அடி வாங்கியிருக்கு பாருங்கள். என்னது அடி வாங்கியிருக்குது? ஏன் அடி வாங்கியிருக்குது? இந்த ட்ரம் ஏதோ பக்கத்தில் ஒரு பொருளை இது அடி வாங்கியிருக்குது அப்படின்னு தோணுது. ஆனால் ஆக்சுவலாக அப்படி அது நடக்கலை. அப்படி என்ன நடந்திருக்கு பாருங்கள். வெளியிலேருந்து அழுத்தும் போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் காரணமாக இது மாதிரி ஒடுக்கம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பாருங்கள், கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்சைட் டவுன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபிகர் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுல் ஆஃப் கிளாஸ் வச்சுருக்கோம். இந்த கிளாஸை மேலே மூடி அப்படி தலைக்கீழ் பண்ணும்போது என்ன நடக்குதுங்க? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் காரணமாக அப்படியே பிடிச்சி இழுத்துக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அது கொஞ்சம் நேரத்துக்கு இழுக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாஸ்கல் லா. இது அருமையான ப்ராப்பர்ட்டிஸுங்க. ஸோ இது முக்கியமான இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா பாஸ்கல் லா அப்படிங்கிறது அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். எப்படிங்கிறது பார்க்கலாமா? இந்த பாஸ்கல் விதி மட்டும் இல்லாட்டி இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் தெரியுமா? பாஸ்கல் விதி மூலமாக தான் இந்த ஜேசிபி ஒர்க் ஆகுது. ஜேசிபி கேள்விப்பட்டிருப்பீங்களா? குழி நோண்டுறோம்ல, பள்ளம் நோண்டுறோம்ல, ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு பொருளை இடிக்கிறது, தள்ளுறது, போகிறது, எல்லா வேலையும் செய்கிறது இந்த பாஸ்கல்லா தான். அதே மாதிரி காற்று அடிக்கிற பம்பு பாஸ்கல் விதி. ஸோ இந்த பாஸ்கல் முக்கியமானது, ப்ரெஷரை பற்றி சொல்லக்கூடியது, சரிங்களா? அவர் கண்டுபிடிச்ச பேர் பிளாசி பாஸ்கல். அவர் தான் கண்டுபிடிச்சார். என்ன சொல்கிறாரு? இஃப் தி ப்ரெஷர் இன் எ லிக்விட் இஸ் சேஞ்ச்டு அட் எ பர்டிகுலர் பாயிண்ட், the change is transmitted to the entire liquid without being diminished magnetic. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம படத்தில் கொடுத்துருந்தா நம்ம அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைட்ராலிக் ப்ரெஷர், ஹைட்ராலிக் லிஃப்ட்டு பாஸ்கல் விதி மூலமாக தான் இது நடக்குது, சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக லிக்விடாக தெரியும் உங்களுக்கு. இந்த லிக்விடில் இங்கே ப்ரெஷரை கொடுத்த உடனே இதை தள்ளிட்டு அப்படியே மேல் தூக்குது, புரியுதுங்களா? இது
சும்மா ஒரு காரை வச்சு நீரியல் தூக்கி மூலமாக இது காமிக்கிறாங்க. இன்னொரு நம்ம லோயர் ஸ்டாண்டில் படிச்சிருப்போம், அது இங்கே கொடுக்கல. சரிங்களா? எப்படி அப்படின்னு பாருங்கள். அதாவது இப்படி இப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீரை விடுறாங்க. விட்டிங்கன்னா இந்த பக்கம் நீர் வெளியே வரும், இந்த பக்கம் நீர் வெளியே வரும், இந்த பக்கம் ஒரே பக்கமாக நீர் ஃபாஸ்ட்டாக வெளியே வரும். நீங்கள் படிச்சிருப்போம். அல்லது ஒரு பலூனில் எல்லா பக்கம் ஒரு ஓட்டையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பலூனில் தண்ணி விட்ட உடனே ஒரு ப்ரெஷர் கொடுத்த உடனே எல்லா பக்கம் தண்ணி பீச்சிட்டு அடிக்கும். அதுதான் பாஸ்கல் விதியோடைய பயன்பாடு. எ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஹைட்ராலிக் லிஃப்ட் used to lift heavy loads with a small force. கொஞ்சமாக நீங்கள் விசை கொடுத்தாலே போதுங்க, ஹெவி லோடையும் நீங்கள் ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த பாஸ்கல் விதி. இதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து விதி கொடுக்குறாருங்க. ஒரு திரவத்தில் உள்ள ஒரு புள்ளியில் அழுத்தம் மாறினால், ஒரு திரவத்தில் உள்ள ஒரு புள்ளியில் அழுத்தம் மாறினால் அந்த மாறுபாடு மதிப்பு குறையாமல் திரவம் முழுவதற்கும் பரப்பப்படுகிறது. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எதில் கேட்பாங்க? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, படிச்சுக்கோ. அவ்வளோதான் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் இந்த பாஸ்கல் விதியை அப்ளை பண்ணுறாரு. சரிங்களா? இதோடைய தத்துவம் தான் இந்த விசை பெருக்கி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் மூலமாக அவர் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்கள், மிதக்கும் தன்மை. இல்லையா? நம்ம வந்து தொட்டி தண்ணி இருக்குதுங்க. ஒரு கட்டையை தூக்கி போடுறோம், ஒரு கல்லை தூக்கி போடுறோம். கல் கீழே போயிடுது, கட்டை அந்த உட்டு மேலே மிதக்குது. இந்த மிதக்கும் தன்மை எதனால்? என்னது? ஒரு பொருளை தூக்கி ஒரு பாய்மத்தில் நம்ம போட்டால் அப்படி மூழ்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக மூழ்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க? கீழே போய் நிற்கும். மூழ்காத போது மேலே மிதந்துட்டே இருக்கும். அதான் பயான்சி, மிதக்கும் தன்மை. எதனால்? when a body is partially or fully immersed in fluid, it displays certain amount of fluid. அப்போ நம்ம வந்து இப்படி திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, இல்லை நீர் ஃபுல்லாக நிரப்பி ஒரு பால்ஸ் இங்கே போட்டோம்னா நீர் வெளியே வருது இல்லையா? அதுவும் when your body is partially or fully immersed in a fluid, it displays certain amount of fluid. The displayed fluid exerts upward force. இது எதனால்? கீழேருந்து ஒரு விசை தள்ளப்பட்டு, மேலேருந்து ஒரு விசை வருது, கீழேருந்து ஒரு விசை தள்ளப்பட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற ஃப்ளூயிடை வெளியே தள்ளிடுது. upward force exerted by fluid that oppose the weight of an immersed object in a fluid called upthrust or buoyant force. புரியுதா? இந்த ஃபினாமினாக்கு பேர் தான் பயான்சி ஃபோர்ஸ். புரியுதுங்களா? அப்போது ஒரு பீக்கரில் தண்ணி வச்சுருக்கிறோம், அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறோம், மேலே ஒரு பொருளை தூக்கி போட்டோன்னே அந்த பாத்திரத்தை நிரம்பி இருந்த தண்ணி வெளியே வந்து விழுவதுக்கு காரணம் கீழேருந்து ஒரு ஃபோர்ஸு மேலே தள்ளுறத, மேலேருந்து வந்த ஒரு விசைக்கு, மேல் நோக்கி விசைக்கு கீழ் நோக்கி ஒரு விசை தள்ளப்பட்டு வெளியே தள்ளப்படுது. அதனால் அது மிதக்கிறதுக்கான ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் வந்து மிதக்கும் தன்மை அப்படிங்கிறது சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள். ஆர்க்கிமிடிஸ் கொள்கை இது ஒரு முக்கியமான கொள்கை. இது எங்கெங்கெல்லாம் இந்த ஆர்க்கிமிடிஸ் கொள்கையை வந்து பயன்படுத்துகிறாங்க? சரிங்களா? இப்போ தானே சொன்னோம், ஒரு பீக்கரில் தண்ணி வச்சுக்கிங்க, மேலேருந்து ஒரு பாலை தூக்கி போடுங்க, கீழேருந்து புட் பண்ணால் பயான்ஸ் ஃபோர்ஸ், அதான் பயான்ட் ஃபோர்ஸ். upthrust or buoyant force which is equal to the weight of liquid displaced. புரியுதுங்களா? அந்த நீர் வெளியேற்றப்பட்ட அளவு கீழேந்து மிதக்கும் விசையினால் வெளியே வந்துள்ளது. இந்த பிரின்சிபலை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள். ஆர்க்கிமிடிஸுடைய கொள்கை என்னது? பொருள் ஒன்று பாய்மத்தில் பகுதியாகவோ முழுவதுமாகவோ மூழ்கி இருந்தால் அது இடம்பெயர செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான மேல்நோக்கி உந்து விசை
அது உணர்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதை படித்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கும்போது ஆன்சர் கொடுத்துடலாம். மிதத்தல் விதி. அடுத்தது லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் நடக்குது. ஃப்ளோட்டேஷன். ஸோ ஃப்ளோட்டேஷன் நடக்கும் பொழுது என்ன ஆகும்? ஒரு பொருள் மூழ்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது எவ்வளவு எடை இருக்குதோ அந்த எடைக்கு சமமாக திரவம் வெளியே வந்துடும். அந்த வெளியே வந்துட்டு அதுக்கு மிதக்க கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, 300 கிலோ எடையுள்ள ஒரு மரத்தாலான ஒரு பொருள் நீரில் மிதக்கும்போது 300 கிலோ நீரை இடம்பெற செய்கிறது. எதுக்கு? மிதக்க வைப்பதற்காக. இந்த விதிக்கு பேர் மிதத்தல் விதி. சரிங்களா? ஸோ இது வந்து அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எடுத்து இந்த ரேஷியோவை படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது அந்த ஃப்ளோட்டிங் பண்ணோம் இல்லையா, மிதக்கும் விதி, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு ஆற்று நீரை விட கடல் நீரில் மிக எளிதாக நீந்தலாம். புரியுதா? என்ன ரீசன்? கடல் நீர் அடர்த்தி அதிகமாக இருக்கும், ஆற்று நீர் அடர்த்தி குறைவாக இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக நீந்தா இருக்கும், நம்ம மிதந்துட்டே போவோம். பனிக்கட்டி நீரில் மிதக்கிறது. எந்த பிரின்சிபல்? இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலு, பயான்சி பிரின்சிபல் மூலமாக. கப்பல் எஃகினால் உருவாக்கப்படுகிறது. இரும்புல உருவாக்குறாங்க. அதன் உட்பகுதி குழிவு ஏற்படுத்தோட காரணம் மிதக்க செய்வதற்காக தான் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி பாகுநிலை. பாகுநிலையை வந்து கொஞ்சம் அப்படியே வீட்டில் யோசனை பண்ணி பாருங்கள். சர்க்கரை பாகு. சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி கலக்குங்க, வெறும் தண்ணி மாதிரியே இருக்கும். கீழேருந்து சூடுபடுத்துங்க, சூடுபடுத்தி எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கையில் பிசு 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 பிசுன்னு ஒரு விஸ்காசிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும், பாகுநிலை வரும். அதுதான் அது. சரிங்களா? அனைத்து பெரும்பாலான பாய்மங்கள் இந்த இயக்கத்தை வந்து எதிர்க்குதாமா. இது மாதிரிலாம் வரத்துக்கு வந்து எதிர்க்குது. சரிங்களா? பெரும்பாலான பாய்மங்கள் இந்த பாகுநிலை இயக்கத்தை எதிர்க்குது. சில பாய்மங்கள் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? விஸ்காசிட்டி என்ன டெஃபினேஷன் டேரெக்டாக பார்க்கலாம். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட். வாட் இஸ் விஸ்காசிட்டி? ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் to oppose the relative motion between its layers. புரியுதா? அதாவது பிசு பிசுன்னு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அடுக்கு, அதோடைய அடுக்கு, பாய்ம அடுக்கு. சரிங்களா? அந்த பாய்ம அடுக்கில் பாய்மத்தில் இருக்கக்கூடிய ஏடுகள் சார்பு இயக்கத்தை ஏற்படுது. அந்த சார்பு இயக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தான் கொஞ்சம் வளவலன்னு இருக்குது. இதுக்கு பேர் விஸ்காசிட்டி. இந்த விஸ்காசிட்டி இருக்கிறனால தானே என்னது, இந்த ஃப்ளூயிட்லாம் நம்ம வந்து மெஷினுக்கு யூஸ் பண்ண முடியுது. சரிங்களா? விஸ்கஸ் பவர் இருக்கிறனால மெஷின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியுது. பியரிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுது. இல்லைங்களா? இதெல்லாம் வந்து நம்ம படித்ததை புக்கில் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கங்க. சரி, விஸ்காசிட்டி வருவதற்கு காரணம் என்ன? அந்த காசஸ் ஆஃப் விஸ்காசிட்டி, பாகுநிலைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லிக்விட் ஃப்ளோயிங் ஓவர் ஏ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். அதாவது தண்ணி எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒரு லிக்விடை எடுத்துகிட்டு போய் சாதாரண ஃப்ளாட்டான பிளேஸில் ஊற்றுறீங்க. சரிங்களா? ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஊற்றுறீங்க. வித் 2 நைபரிங் லேயர்ஸ். 2 நைபரிங் லேயர்ஸ் ஃபார்ம். ஒன்று அப்பர் லேயர்ஸ் டென்ஸ் டு ஆக்சிலேட் தி லோயர் லேயர்ஸ். புரியுங்களா? ஸோ மேலே இருக்க லேயர் வந்து கீழே இருக்க லேயர் கொஞ்சம் வேகத்தை கொடுக்கும். லோயர் லேயர்ஸ் டென்ஸ் டு ரீடார்ட் தி அப்பர் லேயர்ஸ். 2 வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன கிடைக்கும்? எ பேக்வேர்ட் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் இஸ் செட்டப் which tends to destroy the relative motion accounts the viscous behavior liquids. இப்போ வரலாங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் கீழே போடுங்க, எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பாருங்கள். ஒரு டம்ளர்
எண்ணெயை எடுத்து போடுங்க, எவ்வளோ வேகமாக போகுதுன்னு தெரிஞ்சுங்க. இந்த வேகத்தில் மாறுபாடுலேயும் தெரிஞ்சிடும் யார் விஸ்கஸ் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு. சரிங்களா? கிடைமட்டமாக எப்படி நடக்குது அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, பாகியல் எண். இதுவும் கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. சரிங்களா? இப்போது ஒரு லிக்விடை கிடைமட்டமாக எவ்வளவு வேகமாக பாயுது அதை பொறுத்து தொலைவாக சென்றால், ரொம்ப தூரமாக போயிடுச்சுன்னா அந்த ஏடுகளின் வேகம் சீராக அதிகரிச்சுட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால தானே அந்த தண்ணி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வேகமாக பாய்கிறது. அப்படி பாகுநிலையானது உராய்வை போன்றதாகும். பொருளின் இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக வெளிப்படுகிறது. இதான் காரணம். சரிங்களா? அப்போது நீங்கள் ஆற்று பகுதி அல்லது எங்கேயாவது பள்ளத்தாக்கு பகுதியில், அந்த பள்ளத்தாக்கு பகுதி வேலிஸில் கோடு 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 கோடாக விழுந்திருக்கும். காரணம் என்னன்னா, இந்த இந்த உராய்வு, அந்த பாகு நிலையான உராய்வு போய் போய் தண்ணி போய் 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 ஏக்காற்றல் காரணமாக, வெப்பாற்றல் காரணமாக அந்த மார்க்கிங் பிளேஸ் தெரியும். பாருங்கள், தண்ணி போன இடம் தெரியுது, அடிச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான். அடுத்த பாருங்கள், ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸோ வரிச்சீர் ஓட்டம். வரிச்சீர் ஓட்டம் இப்போ சொன்னோம் இல்லையா? பாய்மங்கள் ஓட்டம் செய்யும் பொழுது ஒரு சீரான அல்லது வரிச்சீர் ஓட்டம் ஏற்படும். அமுக்க இயலும், அமுக்க இயலாத ஓட்டம், பாகியல் ஓட்டம், பாகியலற்ற ஓட்டம், இது எல்லாமே ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படிங்கிற மீனிங். அடுத்த பாருங்க, டர்புலண்ட் ஃப்ளோ, சுழற்சி ஓட்டம். எதுக்கு? பாய்மத்துக்கு சுழற்சி ஓட்டம். எப்படி இருக்குது? when the speed of moving fluid exceeds the critical speed, the motion become turbulent. புரியுதுங்களா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? flow of water just behind a boat or ship or air flow behind the moves bus. அதாவது ஒரு கடலில் ஒரு போட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அது போனதுக்கு அப்புறம் நீர்கள் பாருங்கள் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் என்னாகும்? நீரின் ஓட்டம் இயங்கும் பேருந்தின் பின்புறம் உள்ள காற்று ஓட்டம் சுழற்சி ஓட்டத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளாக கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள், அதோடைய டெஃபினேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட் எண் அப்படின்னா என்ன? சரிங்களா? The flow of fluid becomes steady. The flow of fluid becomes steady or laminar when the velocity of fluid is less than the critical velocity. Otherwise, the flow becomes turbulent. புரியுங்களா? ஒரு பாய்ம ஓட்டம் இருக்குது, ஒரு நீர் ஓடிட்டே இருக்குது. அதோடைய திசை வேகம் மாறுநிலை திசை வேகத்தை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது சீரான அல்லது அடுக்குமுறை ஓட்டம். அப்படி இல்லைன்னா ஓட்டம் சுழற்சி ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸை எடுத்து ஃபார்முலேட் பண்ணி இந்த ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவர் 1847 1912 வாழ்ந்தவர். அந்த பாய்ம ஓட்டத்தை எடுத்து அவர் கண்டுபிடிச்சி சொல்கிறதுனால கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர், அது ஒரு நம்பர் கொடுக்குறாரு. அதான் கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர். அந்த நம்பரு எண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? வரிச்சேர் ஓட்டமாக இருந்தால் ரெனால்ட்ஸ் உடைய அந்த நம்பர் இருக்கு இல்லையா, லெஸ் தென் 1000. அது ஆர்சி இருக்கு இல்லையா, ஆர்சி 1000க்கும் 2000 நேரத சீரற்ற ஓட்டம், அன்ஸ்டடி. ஸோ டர்புலண்ட் இருந்தால் சுழற்சி ஓட்டம்னா எப்படி இருக்கும்? ஆர்சி இஸ் கிரேட்டர் தென் 2000 இருக்கும். இந்த ஸ்டடியை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா ஸோ எங்கேயாவது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா புரிஞ்சு எழுதிக்கலாம். ஓகேங்களா? லா ஆஃப் சிமிலாரிட்டி அண்டு அப்ளிகேஷன், ஒற்றுமை விதி மற்றும் பயன்பாடுகள். என்னென்ன ஒற்றுமை விதி மற்றும் பயன்பாடுகள் அப்படிங்கிறது நேராக தமிழில் பார்க்கலாம். இரு வடிவியல் ரீதியாக ஒரே மாதிரியான பாய்ம ஓட்டங்கள் இருந்தால், இரு வடிவியல் அர்த்தம் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கக்கூடிய பாய்மங்கள்
ஒரே மாதிரியாக ஓட்டம் இருந்தால் அவை இரண்டும் ஒரே ரெனால்டு எண்ணை கொண்டிருக்கும் வரை அடிப்படையில் ஒன்றுக்கொன்று சமமானதாகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து படித்து புரிஞ்சு என்ன பண்ணுறதுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கும்போது ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி, சுற்ற திசை வேகம், டெர்மினல் வெலாசிட்டி. சரிங்களா? டெர்மினல் வெலாசிட்டியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிக பாகுநிலை கொண்ட நீண்ட பாய்மகத்தில் ஒரு சிறிய உலோகக்கோளம் ஓய்வு நிலையிலிருந்து தானே விழுவதாக கருதுங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? என்னது? ஒரு பாகுநிலை கொண்ட ஒரு பாய்மங்க, அது போயிட்டே இருக்கும் பொழுது சின்ன ஓய்வு நிலையில் ஒரு உருண்டை ஆட்டம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வருவதற்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்த்ரஸ்ட், விஸ்கஸ் ட்ராக். இதான் அதோடைய காரணம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோலத்தில். என்னது அது கோலத்துக்கு பேர் வந்து செங்குத்தாக கீழ் நோக்கி செயல்படும் கோலத்தின் ஈர்பியல் விசை, மிதக்கும் தன்மை காரணமாக மேல் நோக்கிய உந்து விசை, மேல் நோக்கி செயல்படும் பாகியல் விசை காரணமாக தான் இந்த கோலத்தின் மீது செயல்படும் விசைகள் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ டெர்மினல் வெலாசிட்டி அதனுடைய டெஃபினேஷன்ஸை இப்போ தான் கொடுக்குறாங்க. த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அக்வயர்ட் பை அ பாடி while falling freely through the viscous medium is called terminal velocity. அவ்வளோதான். ஸோ டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் வராது. எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் கிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோக்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸ்டோக்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஸ்டோக்ஸ் லா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ட்டு 2ல் வச்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நிறையா லாஸ் இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக இது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம பார்ட் 2வாக வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா?